4 கேமரா 10 மைக்கு வந்துட்டா என்ன வேணா பேசல நினைக்கிற ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆட்சிக்கு யார் அங்கீகாரம் தரணும்னா பொதுமக்கள் தான் தரணும். தொடர்ச்சியா 13 வெற்றி. இந்த 13 வெற்றியை நீங்க எப்படி ஈஸியா கடந்து போறீங்க? மக்கள் மன்றத்துல நிக்கிறோம், மக்கள் கிட்ட எங்களுடைய சாதனைகள் சொல்றோம், மக்களுக்கான திட்டங்களை ஒதுக்குறோம், மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்க நிலைமை என்ன? உங்களால சில பேரை மிரட்டி கூட்டணி வச்சு நீங்க வாக்கு சதவீதம் உயர்ந்ததா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தனியா நின்னா 2.5% கட்சி நீங்க. இவ்வளவுதான் உங்க நிலைமை. நீங்க வந்து எங்களுக்கு நற்சான்று யார் கொடுக்கணும்னா எங்க மக்கள் தரணும். எங்க மக்கள் எங்களுக்கு தராங்க, எங்களை வெற்றியில உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன, எது உங்களுக்கு சாட்சியா ஆதாரமா வேணும்? நீங்க சொல்றது மாதிரி இன்னைக்கு எத்தனை திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மக்களுக்கு நேரடியா கொடுக்குறோம். உங்களை மாதிரி கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கல. உங்களுடைய நண்பர்களுக்கு பக்கத்து நாடுல இருந்து உலகம் ஃபுல்லா சுத்தி சுத்தி டென்ட்ரா வாங்கி கொடுத்துன்னு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி நாங்க யாருக்கும் செய்யல. என்னெல்லாம் விட்டீங்கன்னா சாதனைகளை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னேன் இதெல்லாம் நம்பர் 1 பண்ணல நான் சொல்லல, நிதி ஆயோக் சொல்லுச்சு. இந்த பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கல்வியில நாங்க எங்க உயர்ந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வரைவுல சொன்னாங்களே. இல்லம் தேடி கல்வியில இருந்து, புதுமை பெயர் திட்டத்தில இருந்து, மகளிர் தோழி விடுதின்னு ஒரு திட்டம் ஒன்றிய அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கா இல்லையா? அத காலை சிற்றுண்டி திட்டம் உலகமே பார்த்து வியக்குதா இல்லையா? புதுமை பெண் திட்டம் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சது எல்லா மாநிலத்திலும் கொடுத்துட்டு இருக்கீங்க. பெண்கள் உரிமை தொகை நாங்க கொடுக்கறத பார்த்தா நீங்க டெல்லியில பிஜேபி வாக்குறுதி கொடுத்தது. எத்தனை திட்டங்கள் சொல்லணும்? எல்லாம் தெரியவே தெரியாதா? அந்த நகைச்சுவை நடிகருக்கு இல்லைன்னா வேற என்ன பொருந்துமோ அதை நீங்க போட்டுங்க. அது மாதிரி ஒரு அரசியல் அதிய தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே இல்லை, இனி பார்க்கவும் பார்க்காது.